நீங்கள் சவுத் இண்டியனாக இருந்தானா ஏகப்பட்ட பிரியாணியை லைஃப்பில் சாப்பிட்ருப்பீங்க. ஏன் பிரியாணின்றது நம்ம ரத்தத்தில் இல்லை ஜீன்லேயே கலந்த ஒரு டிஷ்ஷு மாதிரி. அதுவும் சண்டே இல்லை வேறு ஏதாவது ஒகேஷன் வந்துட்டால் பிரியாணி இல்லாமல் எப்படி? ஒரு பிரியாணியை 10 மினிட்ஸ்குள்ளே செஞ்சிடலாமா? அதுவும் சிக்கன் ஃப்ரைடு பிரியாணி புதுசாக இருக்குல்ல, ட்ரை பண்ணலாமா? அப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹே அமிகோஸ், இந்த சிக்கன் ஃப்ரைடு பிரியாணி ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு லார்ஜ் சைஸ் ஆனியன் ஃபைனாக நீளமாக நான் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துக்கிட்டது எல்லாமே ஒரு 2 பேருக்கான ப்ரொப்போர்ஷன் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ப்ரொப்போர்ஷன் வேணுமோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ் நான் எடுத்திருக்கேன், அதாவது புதினா. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ வந்து நான் அனியன் மாதிரியே ஃபைனாக நீளமாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 க்ரீன் சில்லி வந்து ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், ஸோ தட் அதோட காரம் வந்து நல்லா பெனிட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பே லீஃப், அதாவது பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை. அப்புறம் ஸ்டார் அனிஸ்க்கு தமிழில் கண்டுபிடிச்சிட்டேங்க, நட்சத்திர சோம்பு. அது வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து க்ளோவ்ஸ் எடுத்துக்கிட்டேன், அதாவது கிராம்பு. அப்புறம் பட்டை, சினமன் ஸ்டிக். இது எல்லாமே வந்து ஸ்பைசஸ்க்கு கொஞ்சமாக நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து வீட்டிலேயே கிரைண்ட் பண்ண ஃப்ரெஷ்ஷாக இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பேக்கெட்டட் எடுத்துக்கிட்டனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்து சிக்கனை ஒரு பேசிக் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட், அவ்வளோதாங்க. இது தேவையான அளவு போட்டு நான் பேசிக்காக வந்து மேரினேட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் வந்து ப்ரீ சோக் பண்ண பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு 2 பேருக்கான ப்ரொப்போர்ஷனால் நான் ஒரு 1 கப் ரைஸை வந்து ப்ரீ சோக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கப் மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் 15 மினிட்ஸ் தான் ப்ரீ சோக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 15 மினிட்ஸுக்கு மேலே நீங்கள் ப்ரீ சோக் பண்ணிங்கன்னா அது ரைஸ் வந்து குக் ஆகும்போது கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். நார்மல் ரைஸை விட பாஸ்மதி ரைஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ நீங்கள் 15 மினிட்ஸுக்கு மேலே இது மாதிரி ப்ரீ சோக் பண்ணிங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து அரிசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸு. இதை வச்சு நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணுவோம்ல, அதே சேம் ப்ரொசீஜர் தாங்க. அண்ட் இந்த மேரினேஷனுக்கு வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இது பேசிக் மேரினேட் தான் நான் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சிக்கன் ஃப்ரைக்கு. இப்போ 2 சைடு ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம இந்த சிக்கனை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலில் தான் வந்து நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸஸ் ஆயில் இருந்தாலும் நோ வரிஸ். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் அந்த ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். பே லீஃப், ஸ்டார் அனீஸ், பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லெட் பண்ணி வச்சுருந்த க்ரீன் சில்லிஸையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லிஸோட ஸ்கின் வந்து லேசாக ஒயிட் கலரில் மாறும்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த அனியன்ஸை வந்து இதில் போட்டு சாட்டே பண்ணணும். அனியன்ஸ் வந்து லேசாக கேரமலைஸ் ஆகணும், அதாவது ஸ்கின் வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய ஸ்பூன் எடுக்கிறதா இருந்தாலும் ½ ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ அனியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கின் கேரமலைஸ் ஆகி நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம டொமேட்டோஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். தக்காளி லேசாக வந்ததுக்கப்புறம் நான் இதில் 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். சால்ட் வந்து நான் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், ஏன்னா இது வந்து நம்ம ரைஸுக்கும் வேணும் அண்ட் நம்ம போடுற மசாலாஸுக்கும் வந்து சால்ட் வேணும்னால அவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி தக்காளியை வந்து நல்லா குத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா ஜூஸியாக வெளியே வரும். இந்த ஸ்டேஜில் நான் புதினா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுறேன். ஸோ தட் வந்து அதோட தக்காளியோட ஜூஸ்லாம் நல்லா மசிஞ்சு வெளியே வரும். அண்ட் மீன் டைம் வந்து நம்ம மசாலாஸ் என்ன இதுக்கு தேவைன்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் மசாலாலாம் ஒன்றும் தேவையில்லைங்க, பேசிக் மசாலா போதும். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, அதாவது 1½ ஸ்பூன் நான் கரம் மசாலா எடுத்திருக்கேன், இதுதான் கீ இன்க்ரீடியண்ட். அப்புறம் கொஞ்சமாக வந்து கலரிங்காக நான் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். அண்ட் காரத்துக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாத்தூள். உங்களுக்கு என்ன மிளகாத்தூள் பேக்கெட்டட் தூள் எது இருக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க மசாலாஸ், இந்த பேசிக் மசாலாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி அண்ட் வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா குழஞ்சி முஷியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அந்த எண்ணெயும் வந்து பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. ஸோ தட் நம்ம போட்ட மசாலாஸ்லாம் அந்த மிக்சர் கூட நல்லா ஜெல் ஆகிடும். சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வந்து அப்படியே விட்டுடுங்க.
2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம போட்ட மசாலாஸ்லாம் வந்து எவ்வளோ பேஸ்ட் மாதிரி நல்லா சாஃப்டாக அது கூட ஜெல்லாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஆயிலும் வந்து அங்கங்கே வெளியே தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ரீ சோக் பண்ணி இந்த பாஸ்மதி ரைஸை வாட்டர்லாம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். எப்போதுமே நீங்கள் புலாவ் செய்கிறதா இருக்கட்டும் இல்லை பிரியாணி செய்கிறதா இருக்கட்டும், உங்களோட ரைஸ் குவான்டிட்டி 1 கப் எடுத்திங்கன்னா 1:2 ரேஷியோவுக்கு நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். எனிதிங் ஃபார் புலாவாக இருக்கட்டும், ஃபார் வெஜ் பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை பிரியாணியாக இருக்கட்டும், ப்ரெஷர் குக் பண்ணுற ரைஸ் ரெசிபி எல்லாத்துக்குமே நீங்கள் எடுக்க வேண்டிய ப்ரொபோர்ஷன் வந்து 1:2. நான் வந்து 1 கப் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கிட்டதுனால 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். எந்த கப்பில் வந்து நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் வந்து நீங்கள் வாட்டரையும் வந்து மெஷர் பண்ணி ஊற்றணும். இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ண ரைஸை மட்டும் எடுத்து நான் இதில் வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கிறேன். அந்த பேஸ்ட் வந்து ஃபுல்லாக எல்லா ரைஸ்லேயும் வந்து கோட் ஆகணும். சில பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அப்படியே வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிவிடுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் சில பேர் வீட்டில் வந்து பிரியாணியில் வந்து மசாலாஸ் வந்து ஒரு இடத்துல தனியாக லம்பாக இருக்கும், சில இடத்துல வந்து ரைஸ் வந்து பிளாண்டாக இருக்கும். இதுக்கு மிஸ்டேக்கே இதுதான். எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும்னா ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே இந்த பேஸ்டெல்லாம் வந்து எல்லா ரைஸ்லேயும் கோட் ஆகிற மாதிரி கொஞ்சம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ணணும். நீங்கள் முன்னாடியே ரைஸும் தண்ணியும் ஒரே டைமில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து சில இடத்துல மசாலா ஓவர் பவரிங்காக இருக்கும், சில இடத்துல ரைஸ் பிளாண்டாக இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க, இது ஒரு டிப்பு. இப்போ நான் 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1:2 ரேஷியோ 1 கப் ஆஃப் ரைஸ் நான் எடுத்துக்கிட்டதுனால. இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மீன்வைல் ஏதாவது கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருந்தானா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை வந்து இதில் போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக ஜென்டிலாக வந்து 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். விசில் போட்டுட்டு ஒரு 2 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். விசில் வந்ததுக்கப்புறமா எல்லோரும் பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் வந்து என்னென்னா, உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதாவது அவங்களாவே மேனுவலாக வந்து ஏதாவது கரண்டி வச்சோ இல்லை விசிலை வந்து அவங்களே ரிலீஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அந்த ஸ்டீம்லேயே அது கூட கொஞ்சம் இருந்தோன்னா உங்களோட ரைஸ் வந்து இன்னுமே டெண்டர் ஆகும். ஸோ ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன அப்புறமே உங்கள் லிட்டை எப்போதும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் நான் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக டெண்டராக நம்மளோட சிக்கன் ஃப்ரைடு பிரியாணி இருக்குன்ட்டு. ரெசிபி நீங்களும் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் ஃபர்தர்மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். See you in the next video. See you soon. Bye.